குட்டம் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோவிலுடைய தல வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் இங்குள்ள குளக்கரையில் கேரளாவில் இருந்து வந்த சில குடும்பத்தினர் குடியேறினர். அன்றைய கேரளாவை ஆட்சி செய்த அரசின் சர்வ அதிகாரங்களும் பெற்றிருந்த இவர்கள் அரசியல் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுவதற்காக இவ்வூரை தேர்ந்தெடுத்தனர். இவர்கள் பத்மநாபபுரத்தில் வாழ்ந்தபோது அங்கே குடியிருந்த தங்கள் குலதெய்வமான ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர். அம்மனை பிரிந்து வாழும் துயரம் அவர்களின் மனதில் நீங்காமல் இருந்தது. இச்சூழ்நிலையில் அவர்களில் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்மன், பக்தா, நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எனது அருள் உனக்கு என்றும் உண்டு. என் பெயர் உன் நினைவில் இருக்கும் வரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என்னை வழிபட முடியவில்லையே என்ற குறை இனி உனக்கு வேண்டாம். நாளை இந்த ஊருக்கு அருகே உள்ள தருவை குளத்தில் எனது விக்கிரகம் மிதந்து வரும். அதை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வா என்று வாக்காக ஒலித்தாள். அதன்படியே விக்கிரகம் மிதந்து வர கேரளாவிலிருந்து வந்திருந்த குடும்பத்தினர் அகம் மகிழ்ந்தனர். கேரளா பாணியிலேயே அம்மனுக்கு கோவில் எழுப்பி வழிபட தொடங்கினர். இதுதான் குட்டம் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோவிலுடைய தல வரலாறு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.